ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூருக்கு மாசி மாதம் அமாவாசைக்காக குச்சி போடுறதுக்காக கிளம்பிட்டோம்ப்பா. எங்கள் ஊர்லேருந்து 5 மணி பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம்ப்பா. கரெக்டாக 8:30 மணிக்கெல்லாம் மேல்மருவத்தூர் போய் இறங்கிட்டோம். புதுசாக யாரெல்லாம் என் சேனலை பார்க்குறீங்களப்பா, அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாங்கள் மேல்மருவத்தூருக்கு போய் எப்படியெல்லாம் குச்சி போடுறோன்னு நாங்கள் சொல்கிறோம். எல்லாம் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். நாங்கள் போன உடனேப்பா மருவத்தூரில் எங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, மருவத்தூரில் விற்கிற பூ தாண்டா, அதை வாங்கிக்கிட்டு தாண்டா அம்மா கோயிலுக்குள்ளே போவேன். போன உடனே என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, அதரவண பத்திரகாளிக்கு தாண்டா நேராக போவோம். அதரவண பத்திரகாளிக்கு போய் நம்ம காசை எடுத்து தலையை சுற்றி உண்டியில் போட்டுட்டு அப்புறம் தான்ப்பா கோயிலுக்குள்ளேயே போவோம். நம்ம பங்கார அம்மாவையும் கருவற அம்மாவையும் பார்த்துட்டுடா உடனே திருமதி அம்மா வந்தாங்க. வந்து வேள்வி ஆரம்பித்தாங்கடா 10 மணிக்கெல்லாம். வேள்வி ஆரம்பித்த உடனே நாங்களும் போய் குச்சி போட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம்ப்பா. நீங்கள்லாம் கியூவில் வந்தீங்கன்னா வந்து அம்மாவை பார்த்துட்டு அங்கேயேப்பா நவதானியமும் குச்சியும் கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நேராக சூளத்துக்கு நேராக நின்று நம்ம மனசில் வேண்டிக்கிட்டு இடது பக்கம் 3 நடை வலது பக்கம் 3 நடை சுற்றிட்டு அந்த வேள்வியில் குச்சியை போட்டுடுங்கப்பா. நம்ம மனசார அம்மாவை வேண்டிக்கணும்டா. மனசார அம்மாவை வேண்டிக்கிட்டு நம்ம உள் மனசோடு வந்து நம்ம குச்சியை போட்டுட்டு 3 அமாவாசை அதே மாதிரியே தொடர்ந்து வந்து குச்சி போட்டுட்டு அம்மா இடத்துலையேடா பொங்கல் வச்சு நல்லா வேண்டி படைச்சிட்டு வாங்கடா. நம்ம நினச்சதை கட்டாயம் அம்மா நிறைவேற்றி கொடுப்பா. மேல்மருவத்தூருக்கு எல்லோரும் வந்தீங்கன்னாப்பா, சின்ன குப்பை கிடந்தாலும் அதை எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு தொட்டியில் போட்டிங்கனாலுமே அது பெரிய தொண்டுடா. அம்மா என்ன சொல்கிறான்னா, அம்மாவுக்கு பிடிச்சது மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்டு தாண்டா. தொண்டை தான் அம்மா அவ்வளோ விரும்புகிறா. அதனால் மருவத்தூருக்கு வர்ற நீங்கள் எல்லோரும் சின்ன தொண்டாவது செஞ்சுட்டு வாங்கப்பா. எனக்கு மருவத்தூருக்குடா போனேன்னா எனக்கு அம்மாவுடைய அன்னதானம் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் போயிட்டு குச்சி போட்டு முடித்த உடனே நாங்கள் நேராக போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் மருவத்தூருக்கு வர்றதேடா அம்மாவோட சக்தி ஒளி வாங்குறதுக்கு தானேடா. தை மாதமும் மாசி மாதம் சக்தி ஒளியும் வாங்கிக்கிட்டுடா அப்படியே வந்தோம். தேங்காய் வாங்கி நாங்கள் தலையை சுற்றி அதரவண பத்திரகாளிக்கு உடைப்போம். எல்லோரும் யாரெல்லாம் மருவத்தூர் வரீங்களோ மறக்காமல் நம்ம தேங்காய் வாங்கி அதரவண பத்திரகாளிக்குடா இடது பக்கம் 3 நடை வலது பக்கம் 3 நடை தேங்காவை எடுத்து திஷ்டிக்கு உடைச்சிட்டு வாங்க. ஓம் சக்தி. உலகமெல்லாம் பங்காரம்மாவுடைய அருள் ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். மார்ச் 3ஆம் தேதிப்பா நம்ம பங்காரம்மாவோடைய அவதார திருநாள் வருது. அதுக்காக உலகம் எங்கும் இருக்கிற சக்தி பீடம் மன்றத்திலிருந்து நம்ம பங்காரம்மாவுக்காக உலக சாதனை நடத்த போகிறாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னாப்பா வர ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி. உங்கள் அருகில் உள்ள சக்தி பீடமோ மன்றத்துலேயோ எல்லாரும் போய் கலந்துக்குங்கப்பா. வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9லேருந்து 11 மணி வரலையும் அங்கே நடக்குதுப்பா. நம்ம பங்காரம்மாவுக்காக நம்ம போய் செய்யணும்ப்பா. யாரும் மறக்காமல் நம்ம அம்மாவுக்காக இதை போய் எல்லாரும் உலக சாதனை படைக்கிறதுக்கு எல்லாரும் கலந்துக்குங்க. நீங்கள்லாம் சக்தி பீடத்துலேயோ மன்றத்துலேயோ போய்ப்பா நேரடியாக கேட்டிங்கன்னா தான்ப்பா இது விலாவரியாக அவங்க சொல்லுவாங்க அம்மாவுக்கு எப்படி உலக சாதனை பண்ணுறது என்னான்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா உடனே எனக்கு கேளுங்க, நான் உடனே ஷார்ட்ஸில் போடுறேன். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுன்னு இருந்தேன்ப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே மருவத்தூரில் பார்த்தாங்கப்பா. இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அம்மாக்கிட்ட. என்னான்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வெள்ளிக்கிழமை நான் படைக்கிறேம்மா, வியாழக்கிழமை நான் உங்களை பார்த்துட்டு இப்போ நீங்கள் சொல்ல நான் படைக்கிறேம்மா. அம்மா பங்காரம்மாவுடைய படம் வாங்கி உங்கள் பூஜை ரூமை பார்த்த பிறகு நான் பங்காரம்மாவோட படம் வாங்கி வச்சு நாங்கள் படைக்கிறோம்மான்னு சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் அம்மாக்கிட்ட அவ்வளோ நன்றி கோடான கோடி நன்றி சொல்லிட்டு வந்தேன்டா. இதுவே எனக்கு அம்மாக்கிட்ட நடந்த பெரிய அற்புதம்டா. இந்த அற்புதம்லாம் வேறு எங்கேயும் கிடைக்காதுடா. நம்ம மேல்மருவத்தூரில் தாண்டா இந்த அற்புதங்களே நடக்கும். என்னை பார்த்துட்டு எல்லோரும் இதை செஞ்சதுக்கு என் சப்ஸ்கிரைபருக்கெலாம் ரொம்ப நன்றிப்பா. நாங்கள் நல்லபடியாப்பா மருவத்தூர்லேருந்து வீட்டுக்கும் வந்துட்டோம்டா. வந்த உடனே என்னென்னு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்லேயும் வந்து அமாவாசை வழிபாடும் செய்து முடித்தோம். மேல்மருவத்தூர்லேருந்து என்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னாப்பா, அம்மாவுடைய குங்குமம், அங்கே விற்கிற அழகான பூவு, இன்னும் பார்த்தீங்கன்னா சக்தி ஒளி புக்கு, 1008 போற்றி மலர்கள் விளக்க உரை புக்கு. அந்த புக்கில்ப்பா 1008 மந்திரத்தில் ஒரு மந்திரத்தினுடைய விளக்கமும் அந்த புக்கில் இருக்குடா. அம்மா வந்துப்பா ஒரு மந்திரத்தை படிக்கும்போது அதில் அர்த்தம் புரிஞ்சு தான் படிக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோது அருள் உங்களுக்கு அதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என் பேத்திக்கு நான் அதை வாங்கி கொடுத்தேன்டா. யாரெல்லாம் அமாவாசைக்கு வந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. எந்த ஊர்லேருந்துலாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி.